மறைந்த போப் பிரான்சிஸ் இறுதிச் சடங்கில் பல்வேறு நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். கத்தோலிக்க கிறிஸ்தவ மத தலைவரான போப் பிரான்சிஸ் ஏப்ரல் 21 தனது 88வது வயதில் மறைந்தார். அவரது உடல் அஞ்சலிக்காக காசா சாண்டா மார்ட்டாவின் தேவாலயத்திலிருந்து புனித பீட்டர்ஸ் பேராலயத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. அங்கு நடைபெற்ற இறுதிச் சடங்கில் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப், தனது மனைவி மவுனியா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி, பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் கெயிர் ஸ்டார்மர், இளவரசர் வில்லியம், பிரேசில் அதிபர் லூலா டா சில்வா என 50 நாடுகளின் தலைவர்கள் உள்ளிட்ட 150 நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்று அஞ்சலி செலுத்தினர். இந்தியா சார்பில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு போப் பிரான்சிஸிற்கு அஞ்சலி செலுத்தினார். தமிழக அரசு சார்பில் அமைச்சர் நாசர், சட்டமன்ற உறுப்பினர் இனிகோ இருதயராஜ் ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். பின்னர் திருப்பலி நடைபெற்ற நிலையில் காசா சாண்டா மார்ட்டாவில் போப் பிரான்சிஸ் உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது.